ஹாய் காய்ஸ், நாங்கள் மாஸ்டர் இருந்தோமோ வீடியோ பார்க்குறவங்க ஒரு டிங்னு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டிட்டு பாருங்க. நம்ம டுடே என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் 65 எப்படி பண்றேன்னு பார்க்க போறோம். அது பர்ஃபெக்டா பண்றேன்னு எப்படின்னு உங்களுக்கு நான் டேரக்டா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க கண்டென்ட்குள்ள போலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தா தான் புரியும். சேம் ஸ்பான்ச்சி அண்ட் ஃப்ரை சூப்பரா பண்ணலாம். வாங்க கண்டென்ட்குள்ள போலாம். இந்த மாதிரி ஸ்பான்ச்சியா சூப்பரான ஒரு சிக்கன் 65 எப்படி பர்ஃபெக்டா பண்றங்கிறத பார்க்குறோம். மறக்காம இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா தான் மேலும் மேலும் நான் போடுற வீடியோஸ் வந்து ஃபுல் வீடியோஸ்ல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மறக்காம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு இன்கிரீடியன்ட்டு. எக் இல்லாமலாம் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் பாக்கெட்டில் வர்ற மசாலா வச்சு நீங்கள் ட்ரை பண்ணவே கூடாது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மசாலா வரவே வராது. 2 எக்கு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கலக்கிக்கங்க. மெயின் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வர்றதுக்கு காரணம் எக்கும் அது நம்ம பண்ணுற அந்த மசாலோட அந்த ஃப்ளேவரும் தான் மெயின். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும், பாக்கெட்டில் போடக்கூடாது. எக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மைல்டா மிக்ஸ் ஆயிடல 2 பக்கமுமே. எக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு ஃப்ளேவர் வந்து திக்கா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எக்கும் நல்லா திக்கானதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மெயினானது வந்து நீங்க வந்து சில்லி பவுடர், மிளகாப்பொடி நிறைய போடுங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ மிளகாப்பொடி வந்து போடுங்க. 1 kg 2 kgனா நீங்க வந்து ஆல்மோஸ்ட் 50 கிராம் 100 கிராம் நீங்க போட்டீங்கனாலே கரெக்டா இருக்கும். நான் எவ்வளோ போடுறோங்கிறது நான் வந்து 1 kgக்கு நான் அளவாக போடுறேன். மெயின் வந்து உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எக்கு ப்ளஸ் வந்து சில்லி பவுடர், இது 3 தான் ஃப்ளேவரு. இந்த 3 ஃப்ளேவர் வந்து நீங்கள் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எப்பவுமே வந்து லைட்டாக தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். நீங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க உள்ள. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா கெட்டியாக இருக்கிற மசாலா வந்து கொஞ்சம் கெட்டி பண்ணிக்கோங்க. இவ்வளோ கெட்டியாக இருக்கிறது உங்களுக்கு தேவைன்னா கெட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, சிக்கனை போடுறோம். சிக்கனை போட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து போட்டோடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக எடுத்து டிப் பண்ணி போடுங்க. நீங்கள் வந்து கீழே வந்து பிரியாணிக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா தான் மசாலா ஃபுல்லாக ஒட்டும். எடுத்த உடனே நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா திக்கு ஓகேவான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து சிக்கனில் வந்து நீங்கள் வந்து மேக்னேட் பண்ணுறது மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் மேக்னேட் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக மேக்னேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்து மசாலா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியும் பண்ணாத மாதிரி அரைகுறையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து மசாலா பிடிச்சிரும். ஏன்னா நம்ம எக் போட்டிருக்கறனால பர்ஃபெக்டாக பிடிச்சிரும். அப்புறம் தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் தாங்க மெயின். முறுமுறு வர்றது காரணமே கார்ன்ஃப்ளவர் தான். ஏன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்பான்ச்சியாக முறுமுறு வருதுன்னா கார்ன்ஃப்ளவர் தான் மெயின் இன்கிரீடியன்ட், வேறு எதுவுமே கிடையாது. கார்ன்ஃப்ளவர் நல்லா போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்புறம் கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் அரிசி மாவு ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து முருகலா வர்றதுக்கும் ஸ்பான்ச்சியா வர்றதுக்கும் முழுக்க ஹெல்ப் பண்ற 2 இன்கிரீடியன்ட். இந்த ரெண்டுமே மறக்காம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மேக்னேட் வந்து ஒரு அரை மணி நேரம் மேக்னேட் பண்ணிருங்க கைஸ். மேக்ஸிமம் 1/2 hour போதும். நீங்கள் வந்து பொரிச்சால மசாலா பர்ஃபெக்டாக ஒட்டுறதுக்கு. இல்லை நான் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்குலாம் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் நல்லா வேணும்னா ஒரு 2 hours நீங்கள் வந்து மேக்னேட் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் மூடி போட்டிங்கன்னா தான் மேக்னேட் சூப்பராகும். நீங்கள் வந்து மேக்னேட் போடுறப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸ், கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்து போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து சில்லி ஸ்மெல்லே பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துடும். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் அரிசிமா கொஞ்சம் சேர்த்து போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா முறுமுறுன்னு உங்களுக்கு வரும். கார்ன்ஃப்ளவரை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அரிசிமா எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவு வந்து முறுமுறு தன்மை வந்து ஜாஸ்தியாக வரும் உங்களுக்கு. என்னோட இந்த ஃபாலோ டிப்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்க. உங்கள் வீட்டில் சில்லி பர்ஃபெக்டாக சூப்பராக ஸ்பான்ச்சியாக வரும். மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தோட்டம் சீரிஸ் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு என்ன வழியோ அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரமாக இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் வந்து நமக்கு வந்து ஹெவியாக ஒர்க், மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டுமே எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிற டைமில் தான் யூடியூப் போடுற மாதிரி இருக்கு. கூடிய சீக்கிரம் இருக்கிற ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு தோட்டம் சீரிஸ் வர்றதுக்கு நான் எந்த அளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சூப்பரான ஸ்பான்ச்சியான சில்லி உங்க வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பெட்டரா ட்ரை பண்றேன். மறக்காம வீடியோ பார்க்குறேங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், ஷேர் பண்ணி விடுங்க.